வணக்கம். நான் பார்த்திபன். எஸ்சிடி அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர் சார்பாக 2013லேருந்து 2024 வரை காத்திருக்கிற 12 வருஷமாக காத்திருக்கிற டீச்சர் சார்பாக, அதாவது தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சார்பாக நாங்கள் பேச வந்திருக்கோம். எங்களோட கோரிக்கை என்னென்னா, 12 வருடமாக எந்த விதமான தேர்வும் நடத்தாமல் ஹோல்டாக இருந்த இந்த தகுதி தேர்வு இப்போ நடத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக 2024 நியமன தேர்வு நடத்தியிருக்காங்க. இந்த நியமன தேர்வில் 25,000 பேர் பங்கு பெற்று 23,000 பேர் இப்போ வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த 23,000 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறதுல இந்த காலகட்டத்தில் 2024 அறிவித்த வேக்கண்ட் எவ்வளோன்னா 2,768 தான். இது வந்து 23,000 பேர் பாஸ் பண்ணி 2,768ங்கிறது வெறும் 10% தான். ஆனால் 2023 என்ன ஆண்டு அறிக்கையில், அதாவது ஆடண்டமில் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆனுவல் பிளானரில் 6,553 போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் 2023 தகுதி தேர்வுக்கோ நியமன தேர்வுக்கோ எந்த விதமான முன்னெடுப்பு நடக்காமல் தேர்வே நடக்கலை. அதுக்கு அடுத்தது அடுத்த வருஷம் 2024 1,766 போஸ்ட் வந்து அறிவிக்கிறாங்க முதல் முறையாக நியமன தேர்வுக்காக. ஆனால் சில கட்ட எங்களோட அறவழி போராட்டங்கள் கோரிக்கையை ஏற்ற அரசு வந்து 1000 போஸ்ட் மட்டும் ஆடண்டம் பண்ணாங்க. அதனால் 2,768ன்னு இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டசபை எண் விதி 110 கீழே முதலமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2026க்குள்ளே நாங்கள் 19,260 போஸ்ட்டை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியோடு இருந்தோம், நம்பிக்கையோடு இருந்தோம், காத்திருந்தோம். சமூக நீதி ஆட்சிக்கு இதுதான் விடியல் அப்படின்னு நாங்கள் வந்து அந்த 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 110 விதியை வந்து நாங்கள் ரொம்ப ஆமோதித்தோம், வரவேற்றோம். ஆனால் இது வந்து எங்களுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருக்குது. 2,768ங்கிறது 10% தேர்ச்சி தான். நாங்கள் 23,000 ஆசிரியர் இருக்கோம். 10 வருஷமாக 12 வருஷமாக காத்திருக்கிற ஆசிரியர்களுக்கு இந்த 2,768ங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இப்போவும் நாங்கள் திராவிட மாடல் அரசு 1.0 அறிவிச்சிருக்கார் முதலமைச்சர். அதை நாங்கள் நம்பினோம், இப்போவும் நம்பிகிட்டே இருக்கோம். திராவிட மாடல் ஆட்சி 2.0 சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சியில் கண்டிப்பாக மேலும் காலிப்பணியிடங்கள் கூடும், 23,500 ஆசிரியர்களின் வாழ்வும் வளம் பெறும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் இந்தியா லெவலில் 50 தமிழ்நாடை சார்ந்த மாணவர்கள் வந்து வின் பண்ணியிருக்காங்க, தேர்ச்சி அடைந்திருக்காங்க. அது வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்கோம். அதே போல் தொடக்க கல்வி ஆசிரியர்களை எங்களை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி எங்களுக்கான பணியை நீங்கள் வழங்கினீங்கன்னா 50 மட்டும் இல்லாமல் இதே போன்று இன்னும் 500க்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து யூபிஎஸ்சி மற்றும் பல்வேறு பணியிடங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய அடிப்படை பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்போம். நிதி சுமை அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நாங்கள் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் தமிழக அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அந்த விஷயத்தை நாங்கள் வந்து கண்டிப்பாக கட்டாயமாக ஃபாலோ பண்ணுறோம். எனவே நிதி சுமையின் காரணமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவிக்கிறாரு, நாங்கள் வந்து தொகுப்பூதியத்தில் கூட பணி செய்ய தயாராக